மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைத்திலே ரொம்ப ஃபேமஸான, அதாவது குவைத்தில அடையாளம், நம்ம இப்போ எப்படி நம்ம இந்தியாவுக்கு அடையாளம் நம்ம தாஜ்மஹால் சொல்றோமோ அந்த மாதிரி நம்ம குவைத்துக்கோட அடையாளம் தான் இந்த டபுள் டவர். ஸோ இந்த டவரை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எவ்வளவு ஃபீஸ், உள்ள என்னென்னலாம் இருக்கு, எத்தனை ஃப்ளோர் இருக்கு, மேல இருந்து பார்த்தா என்னென்ன வியூஸ் தெரியுது, எல்லாமே டீட்டெயிலா நான் உங்களுக்கு போய் சொல்றேன். ஃபாலோ பண்ணுங்க. டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்தாச்சு. நான் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணேன். சோ இங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் கிடையாது. சோ ஒரு ஆளுக்கு 3 கேடி. வாங்க. I don't know if anybody understands what that feels like. No matter what you've been through or where you've been. நீங்க ஏதாவது லக்கேஜ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லக்கேஜ் செக் பண்ணணும். நம்ம ஊர்ல இருந்து வரும்போது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லக்கேஜ் செக் பண்ணணும். வந்துட்டோம். வியூஸ் பாத்தீங்களா, மேல இருந்து எப்படி இருக்கு பாருங்க. கடல் கடல். மக்களே, அதுல பாத்தீங்கன்னா 2 டவர் இருக்கு. ஸோ 2 டவர்ல இந்த சின்ன டவர் தாங்க கீழே இருக்கு. ஸோ நாங்க வந்து இப்போ மேல இருக்க செகண்ட் மேல இருக்க பெரிய டவர்ல தான் இப்போ நாங்க இருக்கோம். 120வது மாடியில இருக்கோம். இதுதாங்க குவைத்தோட வியூஸ். கடல் பாருங்க எவ்வளோ பிரமாதமா காட்சி இருக்கிறது. கடல் அது கடல். அடுத்து மேல போறோம். இந்த டெலஸ்கோப் வழியா நீங்க பாக்கணும், இன்னும் நல்லா வியூலாம் ஜூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம ஆஃப் கேடி கொடுத்து காயின் வாங்கி போட்டுதான் பாக்கணும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் இப்பவே நல்லா தெரியுது. பட் இதுல வந்து பார்த்தா இன்னும் கிளியரா தெரியும் உங்களுக்கு வியூஸ்ல. மக்களே, ஒரு 2 செகண்ட்ல அப்படியே மேல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 120வது மாடியில இருக்கும் நம்ம இப்போ. பாருங்க அந்த டவர், ஸ்மால் டவர் பாருங்க, அதுவே கீழே தான் இருக்கு. இப்ப நான் பிக் டவர்ல இருக்கு. மக்களே இது பாருங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கு ஸ்லோவா. நீங்க ஃபீல் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நானே இப்பதான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஸ்லோவா வந்து இந்த ரோல் வந்து இந்த உருண்டு அப்படியே இருக்கு. இங்க நின்றுட்டே இருக்கணும் ஒரே பிளேஸ்ல இருந்தா அப்படியே சுத்தது தெரியுது. வியூ 3 கேடி வர்த்ததான் போகுது. மக்களே இங்க பாருங்க, மேப் அழகா கொடுத்துருக்காங்க. சோ இந்த மேப்ல வந்து கிளியரா இருக்கும் நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120வது மாடியில தான் நம்ம இருக்கோம். ஆனா 82ல ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. சோ அது கீழே இருக்கு. நான் அது போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டெலஸ்கோப் வழியா பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா தெரியும். ஸோ அதுக்கு நம்ம நீட் டு பே ஆஃப் கேடி, அதுக்கு செப்பரேட்டா கொடுக்கணும். டிக்கெட் 3 கேடி இல்லாம இது வழியா இன்னும் ஜூம் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு பே பண்ணணும். கைண்ட்லி பை a ஸ்பெஷல் காயின் ஃபார் யூஸ் திஸ் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்றதுக்கு ஸ்பெஷலா காயின் கொடுப்பாங்க. இந்த காயின் வந்து ஆஃப் கேடியா, அதை வாங்கிட்டு வந்து நம்ம இதுக்குள்ள போட்டோம்னா நம்ம இந்த வியூவை இன்னும் டைரக்டா ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன் பாருங்க. Okay.
ஸோ இங்க பொஃபே சிஸ்டம் இருக்கு. அது இல்லாம நீங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்க கேபின்ல உட்காந்து கூட சாப்பிடலாம். இவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க. ஆம்பியன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம். ராயல் ராயல் லுக்கு. பாருங்க, சில்ட்ரனுக்கு 4 முதல் 9 வயசு இருக்க பசங்களுக்கு 5 கேடி, பெரியவங்களுக்கு 8.5 கேடி. லஞ்ச் வேணும்னா 8 தினாரும், டின்னர் வேணும்னா 16 தினாரும். ஒரே ஒரு பசங்க மட்டும். மக்களே, மேல டவர் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. 120வது ஃப்ளோர்ல நின்று குவைத்தை ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அந்த பில்டிங் வந்து கடற்கரையில இருந்து எல்லாமே அந்த வியூ டெலிஸ்கோப் வழியா பார்த்தா அவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தா ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். டூரிஸ்ட் பிளேஸ், குவைத் மஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் பாருங்க. ஒரு பர்சனுக்கு 3 கேடி உடனே ஆன்லைன் புக்கிங் தான், கேஷ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குவைத்தை பத்தினா நியூ அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்க மறக்காம குவைத் தமிழ் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குவைத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ குவைத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸு, ஸோ மஸ்ட் விசிட்டிங் பிளேஸு, உங்களுக்கு விசா பற்றி தெரியணும். ஸோ குவைத்தை பற்றி, அதாவது கல்ஃப் கண்ட்ரிக்கு வரது போகிறது, எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, எந்த நியூஸ் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, மறக்காம நான் என்னோட சேனலை இனி அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மறக்காம நீங்கள் குவைத் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.